விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து குழந்தை உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். விக்கிரவாண்டி நகர்ல இருக்கக்கூடிய செயின்ட் மேரிஸ் உயர்நிலை பள்ளியில யூகேஜி படிக்கும் 4 வயது குழந்தை இந்த பள்ளியில பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய டாய்லெட் பக்கத்துல செப்டிக் டேங்க் ஒன்று இருக்கு. இந்த செப்டிக் டேங்க்ல மத்தியான உணவு இடைவெளிக்கு இந்த குழந்தை வெளியே போகும்போது செப்டிக் டேங்க் தாண்டி போனதா பள்ளி தரப்புல சொல்றாங்க. காவல்துறை இந்த இடத்துல விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இந்த செப்டிக் டேங்க் மேல இந்த குழந்தை நின்ற போது அந்த துரு பிடித்து சேதமாயிருக்கு. அந்த மூடி எதுவுமே பாத்தீங்கன்னா இது மாதிரி பாதுகாப்பா இருக்குது. செப்டிக் டேங்க் முழுவதுமாக சிமெண்ட் ஸ்லாப் அமைத்துதான் அந்த செப்டிக் டேங்கை மூடுவாங்க. ஆனால் இந்த பள்ளியில நூற்றுக்கணக்கான குழந்தைகள் படிக்கக்கூடிய இந்த பள்ளியில பகரம் போட்டு இந்த செப்டிக் டேங்கை மூடி இருக்காங்க. இது பல ஆண்டுகளாக துருப்பிடிச்சு மிக சேதமாயிருக்கு. குழந்தை மேல இருந்து நின்னும் போது சேதமடைந்து செப்டிக் டேங்க்ல விழுந்து இந்த குழந்தை இறந்து போச்சு. லியா லட்சுமி காவல்துறை உடனே சம்பவத்துல இருந்து குழந்தை மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவ அனுமதிச்சிருக்காங்க. பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரோட கோரிக்கை பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்கணும். இது ரொம்ப அஜாக்கிரதையா இருந்திருக்காங்க. எந்த இது மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்டு ஏற்கனவே பாத்தீங்கன்னா மாவட்ட கல்வி நிர்வாகம் ஏற்கனவே மாவட்ட முதன்மை கல்வியில் ஒரு சுற்றறிக்கை கொடுத்திருந்தாங்க. இந்த கடும் புயல் சேதத்துல பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் ஆய்வு மேற்கொண்டு ஏதாவது சேதம் இருந்தால் கண்டிப்பாக உடனே சரி செய்ய ஏற்கனவே எச்சரிக்கையும் சுற்றறிக்கை அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அப்ப கூட இந்த பள்ளி நிர்வாகம் இந்த செப்டிக் டேங்க் பகுதியை பார்க்கல. முழுமையா முற்றிலுமாக அஜாக்கிரதையாக பள்ளி நிர்வாகம் நடந்து கொண்டதை கண்டித்து தற்போது உறவினர்கள் விழுப்புரம் சென்னை தேசிய சாலை மறியல் வருகிறார். இவங்களோட கோரிக்கை எங்கள் குழந்தை இறந்தது போல் வேறு எந்த குழந்தையும் இறக்கக்கூடாது. உடனடியாக பள்ளி நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்கிறோம். இதற்கான முறையை விசாரணை செய்து யார் தவறு செய்தாலும் அவர்கள் கைது செய்யப்படும் என்பதுதான் பெற்றோர்கள் மற்றும் உறவினர் கோரிக்கையாளர்கள். தொடர்ந்து சென்னை தேசிய போக்குவரத்து பாதிப்பிற்கு பொதுமக்கள் உறவினர்கள் தொடர்ந்து சாலை மீது ஈடுபட்டிருக்காங்க.